ஹே கைஸ், ரீசெண்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு ரேங்க் மேட்ச் ஒன்று வந்துருமா. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அப்சர்வேஷனில் வந்து இறங்கிடுவேன். டியோ மேட்ச் தான் இது. நம்ம டீம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலைக்கு மேலே ஒருத்தர் இருக்காண்டா போய் சுடுறா அப்படின்னு சொன்னாப்ல. சரி ஓகே நம்மளும் அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு போயிட்டுருங்க. நம்ம டீம் மட்டும் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன்னு சொன்னான். சரி ஓகே நம்ம கிட்ட போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பியூர் ரெட்டாக வச்சு அவனை முடிச்சு விட்டாச்சு. சோனியா வச்சிருக்கான் பைப்பில். அவன் தான் அவன் டீமோட லாஸ்ட் டீம் மட்டும் போல இருக்கு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அவனை அழுத்தலான்னு சரியாக அழுத்தியாச்சு. ஆனால் அவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால் போட்டுனான். சரி ஓகே அவனை வால் உடச்சும் அடிச்சுட்டேன். ஆனால் 33 தாங்க ஹெட்டு போகுது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனை முடிச்சுட்டு நான் ஹெட்லிஸ்ட் போட்டு இங்கே வந்துடுவேன். ஹெட்லிஸ்ட் போட்டு அவனை முடிச்சாச்சு. இன்னொருத்தன் சைடில் இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கான் ஜோனுக்குள்ளே இருந்து. நம்ம கார்னியன் 3 வச்சிருக்கோம். அதனால ஈஸியாக அவன் மேலே எய்ம் வச்சு அடிச்சு விட்டாச்சு. அவனும் நல்ல டேமேஜ் வாங்கியிருப்பான் போல இருக்கு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு டியோ வந்துட்டானுங்க. சரியான பிளேயர்ஸாக இருக்கானுங்க. நம்ம டீம் மட்டும் ஈஸியாக வந்து முடிச்சிட்டானுங்க. எனக்கும் நல்லா ஹெச்பி குறைச்சி விட்டானுங்க. சரி ஓகே நம்ம கிட்ட பிக் மெடிக்கிட் இருந்ததுனால தப்பிச்சோம். சரி ஓகே பிக் மெடிக்கிட் போட்டுக்கலான்னு பிக் மெடிக்கிட்டும் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அவங்க கிரனைட் போடல வால் பிரேக்கர் வந்து போட்டு விட்டானுங்க.